சில விஷயங்கள் கவர்மெண்ட் முடிவெடுக்கணும். அது நான் வந்து சட்டசபையில முதல்வரையும், அவைத்தலைவரையும் சந்தித்து நான் பேசுறேன்னு சொல்லியிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி விருதாச்சலத்தை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்றத சொன்னேன். அவரும் அது ரொம்ப நாள் இருக்கு. அது கண்டிப்பா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2வது விருதாச்சலம் முழுக்க கால்சியம் டெபாசிட்னால அந்த கிட்னி பாதிப்பு இருக்கிறதுனால கூட்டு குடிநீர் திட்டத்தை நம்ம வந்து வலியுறுத்தியிருக்கோம். எந்த தொழிற்சாலைகளுமே இல்ல விருதாச்சலத்துல. அதனால இருக்கின்ற அந்த பீங்கான் தொழிற்சாலையை மேம்படுத்தி, அதன் மூலம் நெறைய பேருக்கு வேலை வாய்ப்பையும், அதேபோல அந்த காலேஜ் இன்னும் மேம்படுத்தணும்னு நான் கேட்டிருக்கேன். அப்புறம் மரவள்ளி கிழங்கு, சோளம் இது போன்றவை விளையிறதுனால, அந்த மரவள்ளி கிழங்கை ஒட்டி ஒரு தொழிற்சாலையும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்காக கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம பேருந்து வசதி, ரோடு, லைட்டு இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகள் தொகுதி முழுக்க இருக்கின்ற இடங்களுக்கு கேட்டிருக்கோம். பட்டா நிறைய ஊர்ல கிடையாது. அந்த பட்டா வந்து உடனடியாக வழங்கணும்னு நான் கேட்டிருக்கேன். அதை உடனடியாக செய்றேன் அப்படின்னு அவரு ஏற்றுக்கொண்டார். இது போன்று அப்புறம் விருதாச்சலம் அப்படின்னாலே விருதகிரீஸ்வரர் அது வந்து மிக பிரசித்தி பெற்ற 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கோவில். திருவண்ணாமலை மாதிரி அது ஒரு ஆன்மீக சுற்றுலாத்துறையாக மாற்றணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். கண்டிப்பா அதுவும் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பௌர்ணமி நேரத்துல அந்த கோவிலை சுத்தி ஒரு கிரிவலம் பாதையும், அதுக்கு வேண்டிய டாய்லெட் வசதி, தெரு விளக்குகள், குடி தண்ணீர் இது போன்றது வேணும்னு கேட்டிருக்கு. கண்டிப்பா பண்ணலான்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செய்கிறோம் என்று ஆட்சியர் சொல்லியிருக்காரு. அதனால மாவட்ட ஆட்சியர் வந்து இன்னைக்கு அவரை சந்தித்தது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங்ஸ் வரும்போது நான் வரேன். மற்ற நேரங்களில் எங்கள் மாவட்ட செயலாளர் வந்து கலந்து கொள்வார் என்பதையும் நான் சொல்லியிருக்கிறேன். இது போன்ற ஒரு நல்ல ஒரு கலந்துரையாடல் அவருடன் இருக்கும். பிரதான பிரச்சனையா வந்து குடிநீர்ல வந்து கால்சியம் கலந்ததுனால கிட்னி பாதிப்பு இருக்குன்றீங்க. எவ்வளவு பேர் இருக்குன்னு தொகுதியில் ஏதாவது ஆய்வு பண்ணப்படுதா? குறிப்பாக மருத்துவ சிகிச்சைக்கு சிறப்பு ஏற்பாடுகள் ஏதாவது செய்யப்படுறதா? நீங்க தலைநகரமா கேட்குறீங்க, அங்க மருத்துவமனையே சரியில்லைன்னு தொடர்ந்து குற்றச்சாட்டு இருந்து வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சம்பந்தமா புகார். ஆமா. மெயின் வந்துங்க அங்க அந்த கால்சியம் டெபாசிட் இருக்கிறதுனால ஏறக்குறைய ஒரு 10 20 வில்லேஜஸ்ல அந்த பாதிப்பு இருக்கு. ஸோ நான் நேரடியாகவும் போய் ஆய்வு செய்தேன். நிலத்தடி நீரை எடுத்தும் அங்கே ஆய்வு செய்தோம். அதில் இருக்கிறது உறுதியாகப்பட்டிருக்கிறது. அது நம்மளுடைய மாவட்ட ஆட்சியரிடம் சொன்ன அவரும் அதை ஏற்றுக்கொண்டார். கண்டிப்பாக இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் தொடர்ந்து வருது. உடனடியாக கூட்டு குடிநீர் திட்டத்தை நம்ம கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் நான் எதுக்கு சொன்னேன்னா, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு டயாலிசிஸ் அங்க நடக்குதுங்க. அந்த பேஷண்ட்ஸையும் நான் போய் பார்த்தேன். அதுக்கு வேண்டிய ஸ்கேன் ஸ்கேன் மெஷின்ஸு, அதேபோல அந்த டயாலிசிஸ் மெஷின்ஸ் இன்னும் நெறைய வேணுன்றதும், ஆர்ஓ வாட்டர் எங்க பார்த்தாலும் ஆர்ஓ வேணும்னு கேட்டிருக்கோம். அது வந்து ஃபில்டர் ஆயி வரும்போது, அட்லீஸ்ட் அந்த பாதிப்புகள்லாம் குறைக்கலாம். இதெல்லாமே அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், குடி தண்ணீரை பற்றி. நெறைய கிராமங்கள்ல தண்ணீர் இல்லாத இடங்களுக்கெல்லாம் வந்து டேங்க்ஸ் அமைத்து கொடுத்து குடி தண்ணீரையும் தரணும்னு சொல்லியிருக்கோம். என்எல்சியை சுற்றி இருக்கிற அந்த ஏரியாவுக்கு என்எல்சி அவர் சேர்மனை பார்த்து அந்த கோரிக்கையும் அவர்கிட்ட நம்ம வச்சிருக்கிறோம். இது போன்ற தண்ணிக்கு மட்டும் இவ்வளோ தூரம் நம்ம எடுக்கிறோம். கண்டிப்பாக பண்ணலான்னு சொல்லியிருக்கார் மாவட்ட ஆட்சியர். முதல் 10 இடங்கள்ல